ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் எது பார்க்க போகிறோம்னா, டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் வந்து முக்கியம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட்னால் என்ன, அதை அந்த வீட்டில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு 2024 ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, ஜூலை 10, 2024 அன்றைக்கி தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதை வந்து அகாடமிக் ஜெனரலும்பாங்க. அதாவது இந்த வருஷம் அகாடமிக்கில் ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்னா மொத்தமாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கிற ஆல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரேங்க் போட்டு கொடுப்பாங்க. ஓகே, இந்த ரேங்க் வந்து ஒரு சில பேருக்கு வராது. யாருக்குன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வராது. அப்படி வராதவங்க என்ன செய்யணும்னா, நேராக டிஎஃப்சி சென்டருக்கு போய் அதில் போய் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டில் திரும்பி அப்ளீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிப்பாங்க. 7.5 ரிசர்வேஷன், அதில் வந்து அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் சொல்லி தனியாக கொடுப்பாங்க. இந்த 2 ரேங்க் தான் முக்கியமானது. ஏன்னா ஓவரால் ரேங்கை வந்து மொத்தமாக இன்ஜினியரிங் பண்ணவங்க வந்து ஜெனரல் ரேங்கில் போடுவாங்க. ஓவராலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க ஜெனரல் ரேங்கில் வருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்களா அவங்களும் தனியாக ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தனித்தனியாக ஸ்பெஷல் கோட்டாக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து அதாவது ஜெனரலாக உள்ளே போவாங்களே, அதில் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிசபிள் ஏபிள் ஃபங்க்ஷன்ஸ் இவங்க தனியாக கொடுப்பாங்க. அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த 3 கேட்டகரி பிரிப்பாங்க. 8 ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் யூஸ் என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கட் ஆஃப் வந்து மோஸ்ட்லி சேமாக இருக்கும். இப்போ கட் ஆஃப் வந்து 200 உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 200 வந்து நீங்கள் மட்டும் எடுத்துக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டு ஃபுல்லாக குறைஞ்சி 100 பேர் எடுத்துருப்பாங்க. அப்போ 100 பேருக்கு 200னா 100 பேருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் போட முடியாது. அதில் உங்களோட மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க, ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க, வேறு கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க. இதில் எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு ரேங்க் போடுவாங்க. அதுலேயும் சேமாக இருந்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. அதுலேயும் சேமாக இருந்துச்சுன்னா டோட்டல் பார்ப்பாங்க. அதுலேயும் சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் கொடுத்துருப்பாங்களா போன மாதம், அந்த ரேண்டம் நம்பரை வச்சு ரேங்க் கொடுப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கோட்டாவில் பிரிஞ்சுக்கோங்க. ஸ்பெஷல் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு 20 சீட் கொடுக்காஞ்சிக்கோங்க. 20 சீட் கொடுக்காங்கன்னா அதில் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன ரேங்க் வரீங்களோ அந்த ரேங்க் அடிப்படையில் சீட் அலாட் பண்ணுவாங்க. ஓகே, ரேங்கை வச்சு தான் உங்களோட சீட் அலாட்மெண்ட் நடக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் கட் ஆஃப் கூடுமா குறையுமான்னு கணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டில் மெயினாக 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ஓவரால் ரேங்க், இன்னொன்று வந்து கம்யூனிட்டி ரேங்கு. இதில் நமக்கு எது சப்போர்ட் பண்ணணும்னா கம்யூனிட்டி ரேங்க் தான் சப்போர்ட் பண்ணணும். ஓவரால் ரேங்க் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓவர் ரேங்க் போடுவாங்க. கம்யூனிட்டி ரேங்கிறது உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனை ஆளாக இருக்கீங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிசிக்கு ஒரு சீட் அலாட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அந்த ஒரு சீட்டுக்கு ஒரு 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா, 100 பேர் இருக்காங்கன்னா அதை ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் யார் வராங்களோ அவங்கள தான் அந்த சீட்டுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஓகே, இதை வச்சு தான் சீட் அலாட்மெண்ட் இருக்கும். அப்போ ரேங்க் வந்து மிக முக்கியமானது. எக்ஸாம்பிளுக்கு ரேங்க் லிஸ்ட் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், இதில் எடுத்தவங்க எல்லாருமே 200 தான் எடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ரேங்க் வந்து மாறிட்டே இருக்கு பாருங்க வரிசையா. காரணம் அவங்க டேட் ஆஃப் பர்த், மார்க்கு, வேறு ரேண்டம் நம்பர் இதை வச்சு மாறும். இது போக இங்கே தனியாக ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்களா, ஆனால் ஓசி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் ரேங்க் தர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாங்காக விட்டுருவாங்க. ஏன்னா ஓசி சீட்டை வந்து ஓசி கம்யூனிட்டி மட்டும் எடுக்க முடியாது, ஆல் கம்யூனிட்டிஸும் எடுக்கலாம். அதனால் அவங்களுக்கு மட்டும் ரேங்க் கிடையாது, கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஆனால் ஓவர் ரேங்க் உண்டு. ரெண்டாவது, இந்த ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்படி பிரிக்காங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் தான் பிரிப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டில் போன தடவை என்ன கொடுத்தாங்கன்னா 2023 200லேருந்து 177 வரைக்கும் உள்ளவங்க ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 22,721 பேர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்தாங்க. செகண்ட் ரவுண்டில் 176.99 142 வரைக்கும் உள்ளவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் மொத்தமாக 64,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் அதே இது ரவுண்ட் 3 தான் ஹெவி காம்படிஷன், 89,000 பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க. ஓகே, அப்போனா நம்ம ரேங்க் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் ரவுண்டை பிரிப்பாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே வரணும், இதுக்குள்ளே அடுத்த வரணும்னு. அப்போனா ரேங்க் லிஸ்ட்டு வந்து முக்கியமானது. ரெண்டாவது இங்கே கொடுத்ததை நோட் பண்ணிக்கோங்க,
லாஸ்ட் இயரில் ஓசி கம்யூனிட்டியில் 8004 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே இது பிசியில் 81,000 பேர். ஹெவி காம்படிஷன் எப்பயுமே யாருக்கு இருக்குன்னா பிசிக்கு தான் இருக்கும். ஏன்னா இதில் தான் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பிசிஎம்மில் 8,500, எம்பிசியில் 49,000, எஸ்சியில் 24,000, எஸ்சிஏல 3,800, எஸ்டியில் 890. ஓகே, அதில் ஹெவி காம்படிஷன் யாருக்குன்னா ஓசிக்கும் பிசிக்கு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சீட்டு வந்து ஓசி ஃபுல் பண்ணிடுவாங்க. அப்போனா ஓசியில் இருக்கிறவங்க வந்து கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் தான் பெரிய பெரிய காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓசி சீட் ஃபுல்லுங்க அப்புறம் தான் பிசிக்கோ இல்லை எஸ்சியோ வராங்கன்னா அவங்களுக்கு சீட்டை பிரித்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓசி தான் ஃபுல்லாகும். அதனால் ஓசியை சேர்ந்தவங்களுக்கும் பிசி சேர்ந்தவங்களுக்கு தான் காம்படிஷன் எப்பயுமே அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது ஜெனரல் கோட்டாவில் போகிறாங்கன்னா அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 70 சீட்டு ஒதுக்கி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. அதில் 70 சீட்டு ஒரு காலேஜில் ஒதுக்கியிருக்காங்கன்னா அது இடஒதுக்கீடு படி ஓசிக்கு 21, பிசிக்கு 18, பிசிஎம்முக்கு 3, எம்பிசிக்கு 14, எஸ்சிக்கு 10, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1 இப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஓசியில் 21 சீட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த 21 சீட் ஃபுல் பண்ணக்கப்புறம் தான் அடுத்து வர்றவங்க என்ன கம்யூனிட்டியோ அவங்களுக்கான சீட்டுக்கு போகும். இப்போ இந்த 21 சீட் ஃபுல் பண்ணக்கப்புறம் இப்போ பிசியில் ஒருத்தவங்க வராங்க. அப்போனா இந்த பிசியில் 18 இருக்கா, அதில் ஒரு சீட் எடுத்துருவாங்க. அப்போ 17 மிச்சம் இருக்கும். அதே மாதிரி அடுத்து வருவாங்க எம்பிசி இருந்தாங்கன்னா அதில் ஒரு சீட்டு போய் மிச்சம் 13 இருக்கும். இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் இந்த 21 சீட் எப்படி இருப்பாங்கன்னா ஓசி, எம்பிசி, பிசி யாருன்னு அப்ளை பண்ணலாம். அந்த 21 சீட்டுக்கு எப்பயும் போல் ஒரு காலேஜில் நீங்கள் லாக் வைக்கிறீங்க. அந்த லாக் வச்சதுக்கப்புறம் அதில் சீட் எடுக்காமல் வைப்பாங்க. ஓசியில் சீட் இருக்குங்க. அந்த சீட்டில் ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணுவாங்க. அது ஓசியும் எடுக்கலாம், பிசி எடுக்கலாம். அதில் யார் ரேங்க் அதிகமாக இருக்காங்களோ ஓவர் ரேங்கை வச்சு ஃபஸ்ட்டு அவங்க சீட் எடுப்பாங்க. அதனால் ஓசியில் சேர்ந்ததுக்கு தான் எப்பயுமே காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஓசியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலான டாப் காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க. இது போக உங்களுக்கு டிஎன்ஐ கவுன்சிலிங் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். திரும்பி சீட்டை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு தனி வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம ஸ்கிப் பண்ணி வைக்காங்க. பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருமே நல்ல காலேஜ் கிடைக்கும். எல்லாருக்குமே நல்ல சீட் கிடைக்கும். அதனால் பயப்படவே தேவையில்லை. கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் சீட் கன்ஃபார்ம் உண்டு. அதை விட்டு யாரும் ஃபோன் போட்டு கேட்பாங்க சில பேர், ஃப்ரீ சீட்டு தரோம் என் காலேஜ் சேருங்க. ஒரு சில பேர் நாங்கள் கல்வி மையம் சொல்லி ஃபோன் போடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அது ஃபுல்லாகவே ஸ்கேமு தான். நான் சொல்கிற மட்டும் கேளுங்க. இப்போது நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களுக்கு சீட்டை வாங்கி கொடுக்குறதுக்கு என்ன காரணம்? அவங்க சீட்டு நீங்கள் எந்த காலேஜில் ஆளே சேரலையோ அதில் அவங்க சேர்த்து விட்ருவாங்க. அந்த கல்வி மையம் போகிறாங்களா, ஃபோன் போட்டு அதை சேர்த்து விட்டு அவங்க கமிஷன் வைக்கிடுவாங்க. நீங்கள் எல்லாம் மாட்டிக்கிடுவீங்க. கால் பண்ணி கேட்பாங்க. யாருமே நம்பாதீங்க. உங்களுக்கு உதவி பண்ணுறவங்கன்னா நீங்களாக கேட்டால் உதவி, அவங்களா ஃபோன் போட்டு கேட்டாங்கன்னா பிஸ்னஸ். அவ்வளோதான். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருமே ஏமாறாதீங்க.